அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொபைல்ல கல்வி தொலைக்காட்சியை லைவா எப்படி பார்க்கறது அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சார் வாங்க வீடியோக்குள்ள போய் நான் உங்களுக்கு 2 ஆப் இந்த இதுல காட்ட போறேன். என்னென்ன ஆப் அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து கல்வி தொலைக்காட்சி, இன்னொன்று என்ன அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற 2 ஆப். இந்த 2 ஆப்பும் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கல்வி தொலைக்காட்சியை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அதில் ப்ளே ஸ்டோரில் போங்க. அதில் வந்து கல்வி தொலைக்காட்சின்னு டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் டைப் பண்ணதுனால அது ரெடியாக இருந்துச்சு. அது பண்ணேன். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, LITIT அப்படின்னு, அதை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணோம். அடுத்தடுத்து இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே கரெக்டாக இருக்குல்ல. ஆனால் இந்த கல்வி தொலைக்காட்சி இந்த ஆப்பில் என்ன ஒன்று அப்படின்னா, எல்லா ப்ரோக்ராம்ஸும் வருது, ஆனால் லைவாக வர்றதில்ல. நான் அது இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். இது அதனால இன்ஸ்டால் பண்ணனால உடனே ஓப்பன் கொடுக்குறேன். இதில் வந்து என்னன்னா லைவாக இருக்காது. ஆனால் இதில் வந்து என்ன ஒன்று அப்படின்னா, எல்லா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் 12th வரைக்கும் இருக்குது. லைவாக இருக்கிறதுல பட் எல்லா ப்ரோக்ராமும் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு எந்த ஒரு சிம் கார்டும், அதாவது மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டியதில்லை. இதில் ஒரு மொபைல் நம்பர் இந்த இல்லை, OTP எதுவும் வராது. ஸோ இதில் லைவாக நம்ம பார்த்துக்கலாம். கல்வி டிவி இருக்குது. இதில் வந்து லைவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து வராது, ஆனால் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த டைமிங்கில் அவங்க ஒளிபரப்புறாங்களோ அந்த டைமில் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம். இதில் ஷெட்யூல்லாம் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன ஷெட்யூலில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இது எல்லாமே இருக்குது. பட் இது அந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இல்லை. அதனால் நம்ம வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் வந்து ஏர்டெல் சிம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கல்வி தொலைக்காட்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம், பட் லைவாக இல்லை, அவ்வளோதான். பெட்டர், நல்லா இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் இது பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, அதனால் அது ஓப்பன் மட்டும் கொடுக்குறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஏர்டெல் சிம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஜியோ சிம்முக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. இது வந்து என்ன அப்படின்னா, உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு OTP மொபைல் நம்பர் கேட்கும், OTP கொடுக்கும். இது ரெண்டையும் கொடுத்தா தான் உள்ளே என்ட்ரு ஆகும். இதில் ஏர்டெல் சிம் இருந்தால் மட்டும்தான். ஸோ எல்லாமே OTP எல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் எல்லா சேனலுமே தெரியும், சன் டிவி, KTV எல்லாமே தெரியும். அதனால் நீங்கள் மற்ற ப்ரோக்ராம்ஸும் இதில் பார்க்கலாம். இதில் வந்து சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுமே தெரியும். நான் இதில் வந்து சர்ச்சில் போயிட்டு கல்வி தொலைக்காட்சின்னு நான் டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கல்வி தொலைக்காட்சி வந்து இப்போ தெரியும். இது எல்லா ப்ரோக்ராம்ஸும் இதில் பார்க்கலாம். இப்போ இந்த சர்ச் கீழே இருக்கு பாருங்கள், யூக்கு பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் கல்வி தொலைக்காட்சின்னு ஒன்று டைப் பண்ணியிருக்கேன், அதனால் கீழே இருக்கிற ரீசன் கொடுக்குறேன். ஸோ இந்த 6/16க்கு பார்த்தீங்கன்னா 11th தமிழ் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இது என்னோட ஏர்டெல் சிம் கிடையாது, அதனால் வராது ப்ரோக்ராமு. பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஏர்டெல் சிம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதில் 100% வரும். நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், 11th தமிழ் சண்டே November 1 இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ளே ஆகும். பட் எனக்கு ப்ளே ஆகாது. காரணம் ஸ்விட்ச் டு ஏர்டெல்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் ரீசன். ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து என்ன ஒன்று அப்படின்னா, ஜியோ சிம் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகாது, ஏர்டெல் சிம் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் இந்த ஆப் மட்டும் இல்லை, ஜியோ ஆப், டிவி ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். பட் அதில் வந்து சரியாக எதுவும் இல்லை. அதே மாதிரி கல்வி தொலைக்காட்சியில் வந்து லைவாக இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு ஆப்பு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதாவது அந்த ஆப்பும் பார்த்துட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க கல்வி தொலைக்காட்சின்னு தனியாக, பட் அதில் வந்து ப்ளே ஆகலை. அது நான் அதையும் செக் பண்ணி தரேன் பார்த்தீங்களா, தமிழ் அண்ட் டெக்னிக்கல் டிவின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் செக் பண்ணி பார்த்தேன். இல்லை, இப்போதைக்கு 2 ஆப்பு. கல்வி தொலைக்காட்சி வந்து எல்லாருக்கும் காமனானது. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் வந்து ஒன்லி ஃபார் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஜியோ சிம் இருக்கவங்களுக்கு நான் தேடி பார்க்குறேன். கண்டிப்பாக கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை மட்டும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கல்வி தொலைக்காட்சி சம்மந்தமாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இந்த சேனலை அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.